பேராசையில ஹிந்தி சினிமாக்கு போய் பயங்கரமா பல்ப் வாங்கிட்டு வந்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராணா டகுபதி. பாகுபலி படத்துக்கு அப்புறமா ராணாவை தெரியாத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரே படத்துல வேர்ல்டு ஃபேமஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையாவே இவர்தான். அந்த அளவுக்கு பாகுபலி படம் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா தான் ராணாவை கூப்பிட்டு நிறைய பேர் படத்துல கமிட் ஆனாங்க. அப்படி அவர் கமிட் ஆன ஒரு ஹிந்தி படம் தான் டும் மாரோ டும். இந்த படமான ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. போட்ட காசை கூட இவங்களால எடுக்க முடியல. அதனால ராணாக்கு ராசி இல்லாத நடிகர் அப்படின்ற ஒரு கெட்ட பேரும் ஹிந்தியில இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெங்கடேஷ். கண்டிப்பா இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரோட படங்களை டப் பண்ணி நம்ம விஜய் டிவில போட்டு போட்டு காமிப்பாங்க. தொடர்ந்து ஆக்ஷன், ஆன்மீகம், காமெடி, சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லா விதமான படங்களையும் மாறி மாறி ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நடிகர் வெங்கடேஷ்னு சொல்லலாம். ஆனா ஹிந்தி பக்கம் போய் தான் பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. இவருக்கு கரிஷ்மா கபூர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச அறிமுக படம் தான் அனாரி. ஆனா இந்த படம் சுத்தமா ஓடல. போட்ட காசு கூட எடுக்க முடியாம வெங்கடேஷ் ஹிந்தியில ஒரு தோல்வி நடிகரா பார்க்கப்பட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாகார்ஜுனா. நாகார்ஜுனா இந்த வயசுலயுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. கரெக்டா? நம்ம சமந்தாவோட முன்னாள் மாமனார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நாகார்ஜுனாக்கு நிறைய பேர்களை கொடுக்கலாம். மனுஷன் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலுமே சும்மா கொடிகட்டி பறந்திருக்காரு. ஆனா ஹிந்தியில சுத்தமா கிடையாது. குடா காவா மற்றும் சக்காம் அப்படின்னு ரெண்டு படத்துல இவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஹிந்தியில கிடைச்சிச்சு. இவர் அங்க போய் மாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால பெருசா நாகார்ஜுனாவுக்கு அதுக்கப்புறமா எந்த ஒரு வாய்ப்புகளும் ஹிந்தியில கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சுவாமி. அரவிந்த் சுவாமியை பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. முக்கியமா பெண்களை சொல்லியே தீரணும். அரவிந்த் சுவாமின்னு உயிரை விட்ட காலம்லாம் இருக்கு. அரவிந்த் சுவாமி நடிச்ச ரோஜா படம் நம்ம தமிழையும் தாண்டி ஹிந்திலையும் டப் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. ஆனா அரவிந்த் சுவாமி ஹீரோவா நடிச்ச நேரடி ஹிந்தி படம் தான் ராஜாக்கோ ராணி சே பியார் ஹோ கயா அப்படின்ற படம். ஆனா இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அரவிந்த் சுவாமியோட படங்கள் லிஸ்ட வச்சுதான் ஹிந்தியில வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் நடிச்ச ஒரு படமும் ஃபிளாப் ஆனதுனால அதுக்கப்புறமா அங்க அவருக்கு வாய்ப்புகளே கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம் சரண். மகதீரா அப்படின்ற படத்தின் மூலமா இந்திய அளவுல பயங்கரமா ஃபேமஸ் ஆன ஹீரோ தான் ராம் சரண். அந்த டைம்லலாம் நம்ம தமிழ்லயே இவருக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ் கூடினாங்க. அப்ப ஹிந்தியில சொல்லியாகணும் மெகாஸ்டாரோட மகன் அப்படின்ற புகழெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரோட உண்மையான டேலண்ட்டுக்காகவே ஹிந்தியில கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுதான் சஞ்சீர் அப்படின்ற படம். இவரும் ஹிந்தி ஆடியன்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு அங்க போய் அந்த படத்தை நடிச்சு முடிச்சாரு. ஆனா முதல் ஹிந்தி படமே அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. நடிப்புக்காக ரொம்ப சிலர் மட்டும்தான் பல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க. அதுல முக்கியமானவர் தான் சூர்யா. ஆனா இது எல்லாமே நம்ம தமிழ்ல மட்டும்தான். தமிழ்லயுமே சூர்யாவுக்கு பெருசா எதுவும் இப்பெல்லாம் அமைய மாட்டேங்குது. ரீசெண்டா நடிச்ச எல்லா படங்களும் ஃபிளாப் ஆயிட்டு தான் இருக்கு. அவர் ஹிந்தியில சில வருஷங்களுக்கு முன்னாடி ரத்ரா சைத்ரா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு. இவரோட நடிப்பை பார்த்து ஒட்டுமொத்த ஹிந்தி ஆடியன்ஸும் பயங்கரமா இவரை கொண்டாடினாங்க. அப்ப படத்தை ஹிட் ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஆனா சூர்யாவோட ஹிந்தி படம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். கமலுக்கு அப்புறமா பல்வேறு சோதனை முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரே நடிகர் அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் தான். நடிப்புக்காக எந்த அளவுக்கு வேணாலும் தன்னை வருத்திக்குவாரு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் தான் விக்ரம். இவர் மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த ராவணன் படத்துல நடிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் நம்ம தமிழ்ல மட்டும் இல்ல ஹிந்தியிலுமே டப் பண்ணி இறக்குனாங்க. நம்ம தமிழ்லயே இந்த படம் ஆவரேஜா தான் ஓடிச்சு. ஹிந்தியில மிகப்பெரிய ஃபிளாப்பா அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிரஞ்சீவி. தெலுங்கு சினிமா உலகத்தோட மெகாஸ்டார் இவரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்குமே எல்லா ரசிகர்களுமே தன்னோட நடிப்பால கட்டி வச்சிருந்தாரு சிரஞ்சீவி. அப்படிதான் ஹிந்தி ஆடியன்ஸும் நமக்கு வேணும் அப்படின்ற ஆசையில ஹிந்தி சினிமாக்குள்ள போனாரு. ஆஜ்கா கூண்டா ராஜ் அப்படின்ற ஒரு படத்துல இவர் அறிமுகமாகறாரு. ஆனா எதிர்பாராத விதமா மிகப்பெரிய தோல்வி படமா மாறிச்சு. சிரஞ்சீவியோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுமாடா, அவரோட படங்களை உங்களுக்கு பார்க்க தெரியுமாடா அப்படின்னு ஹிந்தி ஆடியன்ஸை பயங்கரமா கல்வி ஊத்தலாம் செஞ்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.